ஆண்டவரும் அருமை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் தீபாவளி பண்டிகை அனுசரிக்கப்படுகிறது. தீபாவளியை தான் தீபாவளி என்று அனுசரிக்கிறார்கள். ஒளியை வழியாய் கொண்டிருப்பவர்கள் தான் இந்த தீபாவளியை அனுசரிக்கிறவர்கள். இந்த ஒளியை தான் அவர்களுக்கு வாழ்க்கையில் இருளை நீக்குகிற ஒளியாக இருக்கிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வழியாக இருக்கிறது என்று அனுசரிக்கிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள், ஒளியாக வந்தவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனித்தீர்களா? மெய்யான ஒளி ஒன்று இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் பொய்யான ஒளியும் ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நரகாசுரனை அழித்த நாளை இந்த நரகாசுரன் என்கிறதான அரக்கன், இவன் இருளுக்கு ஒப்பனையானவன், மக்களுக்கு தீமை செய்தவன், இப்படிப்பட்டவனை அழித்த நாள் தான் இன்றைக்கு தீபாவளியாக அனுசரிக்கிறார்கள். அப்படி என்றால் நம்ம இருளிலிருந்து வெளிச்சத்திடத்துக்கு வந்துவிட்டோம் என்று அனுசரிக்கிறார்கள். அனுசரித்து தான் பட்டாசுகளை வெடிக்கிறார்கள், புத்தாடை அணிகிறார்கள். அது மாத்திரமல்ல, வீடுகளில் விளக்குகளை என்ன செய்கிறார்கள்? ஏற்றுகிறார்கள். இவருடைய நிலைமையெல்லாம் கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள். பட்டாசு ஒரு நிமிடம் சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு நிமிடம் வெளிச்சத்தை கொடுக்கும். அதற்கு பிறகு அதோடைய நிலை கருகி போய்விடும், கூப்பையாகிவிடும். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது. அநேகர் தீபாவளிக்கு கடனுக்கு மேலே கடன் வாங்கி புத்தாடைகள், அது மாத்திரமல்ல வீடு அலங்காரங்கள், அது மாத்திரமல்ல விதவிதமான பொருட்கள் எல்லாம் வாங்கி குவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், நமக்கு என்ன வருமானம் இருக்கிறது என்று சற்றாகிலும் சிந்திக்கிறது கிடையாது. அவருடைய வாழ்க்கை திரும்ப இருளை நோக்கி போகிறது. வாழ்க்கை குப்பையாக அந்த பட்டாசுகளை போல குப்பைக்கு போகிறது போல குப்பையான ஒரு வாழ்க்கைக்கு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமான ஒளி அல்ல, மெய்யான ஒளி. வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்க முடிகிறது. நானே உலகத்திற்கு வந்த ஒளி, அதாவது மெய்யான ஒளி, இந்த உலகத்துக்கு நானே ஒளியாக வந்தேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு சொல்லியிருக்கிறதை அங்கே பார்க்க முடிகிறது. அவர்தான் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். ஏன்னா இந்த உலகம் மனிதனுடைய கைகளில் கொடுக்கப்பட்டது. மனிதன் பாவம் செய்தான். பாவத்தின் நிமித்தம் பிசாசு இடம் கொடுத்தது நிமித்தமாய் இருளை நீக்கிறதற்கு, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தேவகுமாரனாக இருக்கிறவர் இந்த உலகத்திற்கு மனுஷகுமாரனாக என்ன செய்தார்? ஒளியாக வந்தார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மாத்திரம்தான் இருளை விளக்க முடியும். ஏனென்று சொன்னால் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனித்தீர்களா? அவர் மாத்திரம்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை தவிர வேற வழியே இந்த பூமியில் கிடையாது. அதுதான் கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது. அவர் நம்மளை என்ன செய்யணும்? அந்தகார இருளிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி, நம்மளாம் ஒரு நாள் அப்படி தான் இருந்தோம். அந்தகார இருளில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம், அறியாமல் தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்மளை சுற்றிலும் லட்சக்கணக்கான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் அறியாமை என்கிற இருளில் இருக்கிறார்கள். இந்த நாட்களில் நம்ம வீட்டின் அருகாமையில் உள்ளவர்கள் நம்மளுக்கு என்ன செய்வார்கள்? அநேக பலகாரங்களை கொண்டு வந்து புன் சிரிப்போடு கூட நம்மிடத்தில் கொடுப்பார்கள். நீங்கள் இந்த நாட்களில் என்ன செய்யணும்னா, அவர்கள்ட்ட அன்போடு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். அதற்குத்தான் ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது. அந்தகாரத்திலிருந்து தமது ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனித்தீர்களா? புண்ணியங்களை அறிவிப்பதற்கு இந்த நாள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற நாள். சுவிசேஷந்தான் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கும். சுவிசேஷந்தான் இருளை நீக்கும். சுவிசேஷந்தான் ஒரு மனிதனை என்ன செய்யணும்? மனிதனாகவே என்ன செய்யும்? மாற்றும் என்பதை நம்ம என்ன செய்யணும்? விளங்கி கொள்ளணும். நம்மிடத்தில் வருகிறவர்கள் புறமார்க்கத்தார்கள், இயேசுவை அறியாதவர்கள், இந்து சகோதரர்கள்,
சகோதரர்கள் சகோதரிகள் அன்பாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், அன்பாய் அவர்களை அரவணையுங்கள். இந்த நாட்களில் அவர்கள் நமக்கு நிறைய பலகாரங்களை கொண்டு வருகிறார்களா, ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஒரு புதிய ஏற்பாடு புத்தகத்தை நீங்கள் அவருடைய கைகளில் கொடுத்து இதை படித்து பாருங்கள். இந்த நாட்கள் நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த சுவிசேஷ புத்தகத்தை சற்றாகிலும் திருப்பி படியுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அன்போடு சொல்லும் பொழுது அந்த சுவிசேஷ புத்தகத்தை வாங்கி, புதிய ஏற்பாடு புத்தகத்தை வாங்கி அவர்கள் படிக்கும் பொழுது அவருடைய மனக்கண்களை என் ஆவியானவர் திறப்பார். அவருடைய மனக்கண்களை ஆண்டவர் திறந்து நிச்சயமாய் சொல்கிறேன், அறியாமை என்கிற இருள் விலகும். அது மாத்திரமல்ல, அந்தகார இருள் விலகும். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை என்ன செய்திருக்கிறான், குருடாக்கி இருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு குருடாக்கி இருக்கிறது நிமித்தம்தான் அநேகர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவர்கள் கூட இப்படிப்பட்ட மாய வலையில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள், நாம் தான் உலகத்திற்கு எப்படி இருக்கிறோமா, வெளிச்சமாய், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது. நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. அப்படின்னா நம்ம போகிற இடங்களெல்லாம் வெளிச்சம் வரணும், நம்ம இருக்கிற இடத்துலலாம் வெளிச்சம் வரணும். ஏதோ இன்றைக்கு ஒரு நாள் மாத்திரம் வெளிச்சத்தை கொண்டு வருகிறதான அறியாமையின் ஜனங்களைப் போல இல்லாதபடிக்கு நம்ம இருக்கிற இடத்துல, இந்த பூமியில் நம்ம இருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர்களாக. பார்த்தீங்களா, இயேசு இந்த பூமிக்குள்ளே வந்து என்ன செஞ்சிட்டாரு, நமக்குள்ளே இன்றைக்கி வாசம் பண்ணுறாரு. நமக்குள்ளே இயேசு வாசம் பண்ணுகிறது நிமித்தமாக எந்த மனுஷனே அவர் பிரகாசிக்க விரும்புகிறார். நீங்கள் யாராக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் பாமர மக்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், படித்த அந்தஸ்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், உயர் பதவியில் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் எந்த மனுஷனையும் என்று சொல்லிவிட்டார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க, அவருக்கு இடம் கொடுங்க, அவருடைய வார்த்தையின்படி நடங்க. நிச்சயமாக நீங்கள் உலகத்திற்கு என்ன செய்வீங்க, வெளிச்சமாக இருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன், என் தேவனாயிருக்கிற கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என் விளக்கை ஏற்றுகிறது நீங்கள் தான்பா, என் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் நீங்கள் தான்பா. இது புத்தாடையோ இல்லை என்று சொன்னால் இந்த நாட்கள் உள்ள பட்டாசுகளோ இந்த நாட்கள் உள்ள விளக்கோ அல்ல. நீர்தான் என் விளக்கை ஏற்றுகிறீர், நீர்தான் என் இருளை வெளிச்சமாய் என்ன செய்கிறேன், மாற்றுகிறேன். எங்கள் குடும்பத்தில் வெளிச்சமாய் மாற்றுகிறேன். நாங்கள் இருக்கிற இடத்திற்கு ஆண்டவர் சொன்னார், மலை மேல் இருக்கிற பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக, தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக, தேசத்தின் அறியாமையின் இருளை விளக்கத்தக்கதாக, பிசாசின் ஆண்டவரே அந்தகார இருளை விளக்கத்தக்கதாக, குருடாக்கி வைத்திருக்கிற குருட்டாட்டத்தின் ஆவியை தேசத்தை விட்டு விளக்கத்தக்கதாக நீங்கள் வெளிச்சமாக இருக்கணும். நீங்கள் உலகத்திற்கு என்ன செய்யணும்னா வெளிச்சமாக இருக்கிறதற்குத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியம் உங்களை என்ன செய்யும், நடத்தும். இந்த சத்தியம் உங்களை மாத்திரமல்ல, உங்களோடு பயணிக்கிறவர்கள், உங்களோடு பிறந்தவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த சத்தியத்தை போடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நிச்சயமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள அருமை தகப்பனே, இந்த வார்த்தை கேட்ட உடைய பிள்ளைகளுக்கு உடைய பிள்ளையுடைய விளக்கை நீர் ஏற்றுகிறேன், இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறேன். அப்படியே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த நாளை சுவிசேஷத்தை அறிவிக்கிற நாளாக உடைய பிள்ளைகள் பயன்படுத்தி எங்கள் தேசத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் ஆண்டவரை குடிக்கும், ஆண்டவரை விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் ஆண்டவரை அடிமையாய் பாவம் என்கிற இருளில் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மனம் திரும்ப, எங்கள் தேசமே மனம் திரும்ப, தேசத்தின் தலைவர்கள் மனம் திரும்ப கர்த்தர் கிருபை தாரும். உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.